அனைவருக்கும் வணக்கம். 7ஆம் வகுப்பு தமிழில் முக்கியமான 100 வினாக்களை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். நாமக்கல் கவிஞர் கீழ்க்கண்ட எதை குறிக்கோளாக கொள்ள வேண்டும் என்கிறார். இதில் ஸோ 7th நாமக்கல் கவிஞர் எழுதின ஒரு பாடல் ஒன்று இருக்குது. அதில் பாருங்கள். நம் தாய்மொழியாம் தமிழ்மொழி அருள்நெறிகள் நிரம்பிய அறிவை தருகிறது. அதுவே தமிழர்களின் குரலாகவும் விளங்குகிறது. தமிழ் மொழியை கற்றோர் பொருள் பெறுவதற்காக யாரையும் புகழ்ந்து பேச மாட்டார். தம்மை போற்றாதவர்களையும் இகழ்ந்து பேச மாட்டார். கொல்லாமையை குறிக்கோளாகவும், ஸோ இங்கே கொல்லாமை, ஸோ கொல்லாமை தான் குறிக்கோளாகவும் எடுத்துக்கணுமா. அடுத்து பொய்யாமையை கொள்கையாகவும் கொண்டு எல்லா மனிதர்களும் இன்புற்று வாழ அன்பும் அறமும் உதவும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் பாருங்கள். ஸோ கொல்லாமையை குறிக்கோளாக எடுத்துக்கணும், பொய்யாமையை கொள்கையாக எடுத்துக்கணுமா. எல்லா மனிதர்களும் இன்புற்று வாழ, இன்பமாக வாழ அன்பும் அறமும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் அவருடைய சில நூல்களையும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இப்பாடலின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர் என்றும் அழைப்பர். இவர் தமிழறிஞர், கவிஞர், விடுதலை போராட்ட வீரர் என பன்முகத்தன்மை கொண்டவர். காந்தியடிகளின் கொள்கையால் ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை பின்பற்றியதால் இவர் காந்திய கவிஞர் என்றும் அழைக்கப்படுகிறார். இது மட்டும் இல்லாமல் இவர் தான் நம்ம அரசவையில் ஃபஸ்ட்டு கவிஞராக இருந்திருக்காரு. ஸோ தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர். மலைக்கல்லன், நாமக்கல் கவிஞர் பாடல்கள், என் கதை, சங்கொலி உள்ளிட்ட பல்வேறு நூல்களை எழுதியுள்ளார். நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என்னும் நூலிலிருந்து இப்பாடல் எடுத்து தரப்பட்டுள்ளது. ஓகே, இப்போ இதில் நம்ம 4 விஷயம் பார்த்துருக்கோம். காந்திய கவிஞர் 1, அடுத்து முதல் அரசவை கவிஞர் 2, அடுத்து புக்கு அவர் எழுதிய நூல்கள். அதில் என்னென்னு பாருங்கள். 4 இது பார்த்துருக்கோம். மலைக்கல்லன், நாமக்கல் கவிஞர் பாடல்கள், என் கதை, சங்கொலி. ஸோ இதெல்லாம் நாமக்கல் கவிஞரை பற்றி பார்த்துருக்கோம். ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ கீழ்கண்ட எதை குறிக்கோளாக கொள்ள வேண்டும் அப்படின்னா கொல்லாமையை. அடுத்து கீழ்கண்டவற்றுள் எது முற்றிலுகர சொல். முற்றிலுகர சொல் அப்படின்னா புகு. அடுத்து டேஷ் செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும். ஸோ எந்த செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும் அப்படின்னா பொறாமை உள்ளவனுடைய செல்வம் தான் சான்றோர்களால் ஆராயப்படும். 4வது கேள்வி. பல வகையான கப்பல் பெயர்களை குறிப்பிடும் நூல் எது? ஆன்சர் சேந்தன் திவாகரம். அடுத்து சிந்தனை களஞ்சியம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? சிந்தனை களஞ்சியம் என்ற நூலின் ஆசிரியர் முனுசாமி. அடுத்து பொன்மழை பொழிந்தது போல், பொன்மழை பொழிந்தது போல் என்ற பாடலில் இடம்பெறும் அணி இல் பொருள் ஊமை அணி. அடுத்து காயிதே மில்லத் என்ற அரபு சொல்லின் பொருள் சமுதாய வழிகாட்டி. அடுத்து தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என அழைக்கப்படுவது எது? ஆன்சர் பாளையங்கோட்டை. அடுத்து நாமக்கல் கவிஞர் கீழ்கண்ட எதை கொள்கையாக கொள்ள வேண்டும் என்கிறார். ஸோ முன்னாடி பார்த்த குறிக்கோள், கொல்லாமையை குறிக்கோளாகவும் பொய்யாமையை கொள்கையாகவும் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து குற்றிய லிகரம் எத்தனை வகைப்படும், எத்தனை இடங்களில் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ குற்றிய லிகரம் பார்க்கும்போது நம்ம குற்றிய லிகரம் 2 இடங்களில் வரும் அப்படின்னு பார்க்குறோம். சரிங்களா. குற்றிய லிகரம் 2 இடங்களில் வரும். ஓகே, இதில் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொக்கியாது எந்த இடத்துல வரும் அப்படின்னா குற்றிய லிகர சொற்களை தொடர்ந்து எகர முதல் எழுத்தாக கொண்ட சொற்கள் வரும்போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்னென்னா குற்றிய லுகரம். ஓகேவா. இதில் 6 குற்றிய லுகரம் இருக்கும், அதுவும் பார்த்துடலாம். ஸோ அதில் வன்தொடர், மென்தொடர், இடைத்தொடர், உயிர்த்தொடர், ஆயுதத்தொடர்,
இன்னொன்று என்ன மறந்துடு பார்க்கலாம். வன்தொடர் குற்றியல் லகுரம். ஸோ உயிர்த்தொடர் நெடில் தொடர், உயிர்த்தொடர், நெடில் தொடர், ஆயுதத்தொடர், வன்தொடர், மென்தொடர், இடைத்தொடர், குற்றியல் லகுரம் இருக்கும். இந்த குற்றியல் லகுரத்துக்கு அப்புறம் வர வார்த்தை வந்து நம்ம யகரமாக இருக்கணும். அதாவது யா வரிசையில் இருந்ததுன்னா அப்போ வர்றது வந்து ஒரே நிமிஷம். இங்கே பாருங்கள், குற்றியல் லகுர சொற்களை தொடர்ந்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ஏதாவது 6 குற்றியல் லகுரத்தில் ஏதாவது ஒரு உகரம் வரும்போது அதனை தொடர்ந்து யகரத்தை முதல் எழுத்தாக கொண்ட சொற்கள் வரும்போது, யகரம் அப்படின்னா இந்த யா வரிசை. ஓகேவா? ஸோ குற்றியல் லகுரம் வரணும், அடுத்து யகரம் வரணும். ஸோ இந்த மாதிரி வரும்போது ஸோ உகரம் இகரமாக மாறும். இங்கே கொக்குன்றது கூ வந்தது உகரமாக, இக்கு கூட்டல் ஊவா உகரம். அது கூட இந்த யா வந்து சேரும்போது இந்த உகரம் என்னவா மாறுமா? இகரமாக மாறும், ஈயாக மாறும். இ ப்ளஸ் யா, இ. சரிங்களா? இந்த உகரம் என்னவா மாறுது? இகரமாக மாறும். ஸோ அந்த இகரம் தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒலிக்கும். ஸோ இதுதான் வந்து குற்றியல் லிகரம் அப்படின்னு சொல்கிறோம். இதில் ஃபஸ்ட் இடத்துல என்ன வருது? உகரம் வந்து இகரமாக மாறுறது தான் வந்து ஃபஸ்ட் இடம். ஓகேவா? ஸோ அது என்ன இகரமாக மாறுதுன்னா கூ வந்து இக்கு ப்ளஸ் ஊன்றதுக்கு பதிலாக இக்கு ப்ளஸ் ஈன்னு மாறி வரக்கூடிய எழுத்தான யா கூட சேர்ந்து ஈன்னு மாறிடுது. இங்கே பாருங்கள், கொக்கியாது. சரி, யா கூட சேரல, இக்கு கூட சேர்ந்து கொக்கியாது அப்படின்னு மாறுது. ஓகேங்களா? ஓகே. ஸோ அடுத்து 2வது இடம் அப்படின்னு பார்த்தோம்னா மியா. ஸோ இப்போ இது வந்து வழக்கத்தில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் இது வந்து குற்றியல் லிகரத்தினுடைய 2வது இது. ஸோ மியா என்னும் ஓர் அசை சொல். இதில் மீ இல் உள்ள இகரம் குற்றியல் லிகரம் ஆகும். ஸோ மீ அப்படின்னா மீயில் என்ன இருக்குது? இம் கூட்டல் ஈயா. இதில் வர இகரம் வந்து என்னதான்? குற்றியல் லிகரமா, அதாவது தன்னுடைய மாத்திரை அளவிலேருந்து குறைந்து ஒலிக்குமா. ஸோ இது சொற்களில் இடம்பெறும்போது தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கும். ஸோ கேள் கூட்டல் மியா, கேன்மியா. ஸோ இந்த மீ சவுண்டு ஒரு மாத்திரை அளவு ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து அரை மாத்திரை அளவாக ஒலிக்கும். செல் கொட்டமியா, சென்மியா. ஸோ இந்த மீனுடைய மாத்திரை அளவு வந்து குறைந்திருக்கு. ஓகேவா? ஃபஸ்ட்டு இகரம். ஸோ உகரம் வந்து இகரமாக மாறுது. அப்புறம் மியா என்ற இடத்துல இந்த 2 இடத்துலையும் வர குற்றியல் லிகரம் தான் வந்து நமக்கு கேள்வியாக கேட்டிருக்காங்க. இங்கே குற்றியல் லிகரம் எத்தனை இடங்களில் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 2. அடுத்த கேள்வி, புலி தங்கிய குகை என்பது புறநானூற்றில் எத்தனையாவது பாடலாக உள்ளது? ஆன்சர் 86வது பாடல். அடுத்து, தமிழர்கள் பெரிய நீர்நிலையை கடக்க பயன்படுத்தியது நாவாய். பெரிய நீர்நிலை அப்படின்னா நாவாய். அடுத்து, அகலம் என்ற சொல்லின் ஓரெழுத்து ஒரு மொழி யாது? அகலம் அப்படின்னா யா. அடுத்து, பூமியை அகல்விளக்காகவும் கடலை நெய்யாகவும் பாடிய ஆழ்வார் யார்? ஆன்சர் பொய்கை ஆழ்வார். அடுத்து, பயணம் என்ற சிறுகதை ஆசிரியர். ஆன்சர் பாவாணன். ஸோ பா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து, பண்டைய தமிழகத்தில் வணிகம் நடைபெற்ற பேட்டை என்ற ஊர் நெல்லை நகரின் எந்த திசையில் உள்ளது? ஆன்சர் மேற்கு திசை. அடுத்து, மலையருவி என்னும் நூலை தொகுத்தவர் யார்? மலையருவி என்னும் நூலை தொகுத்தவர் ஜெகநாதன். அடுத்து, அன்பையும் அறத்தையும் தூண்டுவதாக நாமக்கல் கவிஞர் குறிப்பிடுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அன்பையும் அறத்தையும் இப்போ தான் பார்த்தோம், தமிழ் மொழி. ஸோ ஒரு நம்பர் பார்த்தலாமா? இங்கே பாருங்கள், அன்பையும் அறத்தையும் தூண்டும் எது? நம் தமிழ்மொழி அனைவரிடத்தும் அன்பையும் அறத்தையும் தூண்டும், அது அச்சத்தை போக்கி இன்பம் தரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, அடுத்த கேள்வி, முளி, அரில், பதுக்கை என்ற சொல் கீழ்கண்ட எதை குறிக்கும்?
ஆன்சர் காடு. அடுத்து சாஸ்தி என்ற சொல்லின் பொருள். ஸோ இந்த பக்கம் சாஸ்தி அப்படின்னா மிகுதி அப்படின்னு அர்த்தம், அதிகமாக. அடுத்து தமிழர்கள் கப்பல் கட்டும்போது கப்பலின் பக்கத்திற்கு பயன்படுத்திய மரம் எது? ஆன்சர் தேக்கு மரம். காலத்தை காட்டும் பகுபத உறுப்பு எது அப்படின்னு கேட்குறாங்க. இடைநிலை. ஸோ இப்போ பகுபத உறுப்பு அப்படின்னு பார்த்தோம்னா பகுதி, விகுதி, இடைநிலை, அடுத்து சந்தி, சாரியை, விகாரம். ஸோ இது பகுதி ஃபஸ்ட்டு வரும், இது விகுதி லாஸ்ட்டு வரும். விகுதி வந்து பெயரெச்சமா வினையெச்சமான்னு காட்டும். இடைநிலை வந்து 3 வகைப்படும். சரிங்களா? இடைநிலை வந்து 3 வகைப்படும். ஸோ ஒன்று வந்து இறந்த கால இடைநிலை, அடுத்து நிகழ்கால இடைநிலை, அடுத்து எதிர்கால இடைநிலை. ஸோ இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். ஸோ இதனால் காலத்தை காட்டக்கூடிய பகுபத உறுப்பு அப்படின்னா இடைநிலையே சொல்லலாம். அடுத்து அந்தாதி என்பது கீழ்கண்ட எந்த இலக்கியத்தின் வகை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சிற்றிலக்கியம். அந்தாதி என்பது சிற்றிலக்கிய வகை. அடுத்து மல்லிகை சூடினால் என்பது எவ்வகை ஆகுபெயர்? மல்லிகை சூடினால் அப்படின்றது பொருள் ஆகுபெயர். ஓகேங்களா? ஸோ பொருளுக்கு ஆகி வருது. மல்லிகை செடி, அந்த செடியில் பூக்கிற பூவுக்கும் வந்து மல்லிகை அப்படின்னு சொல்கிறதுனால அந்த பொருளுக்கு ஆகி வருவதனால பொருள் ஆகுபெயர். அடுத்து குழி என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து நில அளவை பெயர். ஸோ நிலத்தை அளக்கக்கூடிய இதில் ஒரு பெயர் தான் வந்து நில அளவை பெயர். ஓகேங்களா? நீட்டல் அளவை பெயர்னால் இப்போ நம்ம ஸ்கேலை வச்சு அளக்கிறோம்ல, அது வந்து நீட்டல் அளவை. முகத்தல் அளவை அப்படின்னா நம்ம பால், தயிர், எண்ணெய் இதெல்லாம் வந்து முகர்ந்து ஒரு இதில் முகர்ந்து அளப்போம்ல. ஸோ எண்ணெயெல்லாம் பார்த்திங்கன்னா முன்னாடி யாருன்னா பழைய காலத்தில் இருக்கிற கடையில் வாங்கியிருந்தீங்கன்னா எண்ணெய் வந்து ஒரு டின்னில் இருக்கும். ஒரு 1 லிட்ரு ஒரு ஜாடி மாதிரி இருக்கும். 1 லிட்டரோ 2 லிட்டரோ அதை வச்சுருப்பாங்க. அதை முகந்து அது ஃபுல்லாக ஊற்றுவாங்க. இப்போ பால்லாம் கூட நிறைய பேர் அந்த மாதிரி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் வந்து முகத்தல். எடுத்தல் அளவை. ஸோ இதெல்லாம் இல்லை. நமக்கு குழி என்பது நில அளவை பெயர். அடுத்து கீழ்கண்டவற்றில் முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர் எது? ஸோ முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர் பேரு. ஸோ பெருன்றது பேரு அப்படின்னு மாறுறது, தெரியுது அப்படின்னா மாறுறது. ஆன்சர் பேரு. அடுத்து 27 சங்கொலி என்னும் நூலின் ஆசிரியர் யார்? சங்கொலி அப்படின்ற நூலின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர். அடுத்து கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்தியவர் யார்? கொல்லிப்பாவை என்ற சிற்றிதழை நடத்தியவர் ராஜமார்த்தாண்டம். அடுத்து விடுதலைக்கு பின் முத்துராமலிங்க தேவர் நடத்திய நேதாஜி என்பது வார இதழ். ஸோ விடுதலைக்கு பின்னாடி முத்துராமலிங்க தேவர் என்ன நடத்தியிருக்காரு? வார இதழ். அந்த வார இதழினுடைய பெயர் வந்து நேதாஜி. அடுத்து சமுக்கு என்ற கருவியை கப்பலில் பயன்படுத்தியதை கூறும் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கப்பல் சாத்திரம். அடுத்து தஞ்சை பெரிய கோயிலில் யாருடைய வாழ்க்கை வரலாறு சுவர் ஓவியமாக வரையப்பட்டுள்ளது? ஸோ தஞ்சை பெரிய கோயிலில் சுந்தரருடைய வாழ்க்கை வரலாறு. அடுத்து 4000 திவ்ய பிரபந்தத்தின் 2ஆம் திருவந்தாதியை பாடியவர்? ஸோ பூதத்தாழ்வார். 2ஆம் திருவந்தாதி பூதத்தாழ்வார். அடுத்து அடுக்கு தொடரில் ஒரு சொல் எத்தனை முறை வரையிலும் வரும்? எத்தனை டைம் வந்து நம்ம அடுக்கு தொடரில் ஒரு சொல் வந்து எத்தனை முறை வரலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம 2 முறை பார்த்துருப்போம். ஆனால் எத்தனை முறை வரைக்கும் வரலாம்னா 4 முறை. இரட்டைக்கிழவில் தான் 2 முறை தான் வரும். சரிங்களா? அடுத்து பூம்புகார் கடற்கரையில் சிற்ப கலைக்கூடம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு? ஆன்சர் 1973. அடுத்து நெறி என்னும் சொல்லின் பொருள் வழி. அடுத்து இந்திய அரசால் முத்துராமலிங்க தேவருக்கு தபால் தலை வெளியிட்ட ஆண்டு? 1995. 1995. ஸோ இந்த 1990 அப்படின்றது நேதாஜி
அம்பேத்கர் அவர்களுக்கு பாரத் ரத்னா விருது வழங்கிய ஆண்டு. அடுத்து, பெரிய கப்பலில் உள்ள பொருட்களை தோணிகள் மூலம் கரைக்கு கொண்டு வந்த செய்தியை கூறும் நூல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் புறநானூறு. அடுத்து, கீழ்கண்டவற்றுள் புனையா ஓவியம் பற்றி குறிப்பிடும் நூல் எது? புனையா ஓவியம் அது எதில் சொல்லியிருக்காங்கன்னா மணிமேகலை. அடுத்து, இன்சொல் விளை நிலனா ஈதலே வித்தாக என தொடங்கும் பாடல் அறநெறி சாரத்தின் எத்தனையாவது பாடல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 15வது பாடல். அடுத்து, இனிப்பு தின்றான் என்பது எவ்வகை ஆகுபெயர்? ஸோ இனிப்பு அப்படின்றது ஒரு பண்பு, ஓகேவா? ஸோ இந்த பண்புக்கு ஆகி வருவதனால இது பண்பு ஆகுபெயர், ஓகேங்களா? அடுத்து, உலகத் தமிழ் சங்கம் மதுரையில் திறந்து வைக்கப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 2016. ஸோ இதுவே வந்து நமக்கு என்ன சொல்ல தமிழ் வந்து செம்மொழியாக அறிவித்த ஆண்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம லாஸ்ட் வீடியோலையும் பார்த்துருப்போம். ஸோ அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து, வள்ளுவர் கோட்டம் என்ற கலைக்கூடம் கீழ்கண்ட எந்த ஊரின் தேர் வடிவில் அமைக்கப்பட்டுள்ளது? ஸோ தேர் அப்படின்னாவே நமக்கு திருவாரூர் தேர் ஞாபகத்துக்கு வரணும். ஆன்சர் திருவாரூர். கீழ்திசை நூலகம் எங்கு உள்ளது? ஆன்சர் சென்னை. கீழ்திசை நூலகம் சென்னையில் தான் இருக்குது. அடுத்து, முல்லைக்கு தேர் தந்து மழைமேகத்தை விட புகழ்பெற்ற மன்னன் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அடுத்து, அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் என்ற கவிதையில் நாவல் பழத்திற்கு ஓமையாக கூறப்படுவது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கோலிகுண்டு. அடுத்து, முத்துராமலிங்க தேவரின் பேச்சு சிங்கத்தின் முழக்கம் போல் இருந்தது என குறிப்பிட்டவர் யார்? ஸோ இது வந்து அறிஞர் அண்ணா. ஜூல்ஸ் வெர்ன் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? ஆன்சர் பிரான்ஸ். ஜூல்ஸ் பிரான்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து, உவேசா நூலகத்தில் உள்ள ஓலைச்சுவடிகளின் எண்ணிக்கை 2128. உவேசா இது 2 போல் இருக்குங்களா? ஸோ அப்போ 2ல் ஆரம்பிக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். வேசா இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? 2 எழுத்து இருக்குது. ஸோ அப்போ 12 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சா வந்து 8. ஸோ சாக்கு 8க்கும் சம்மந்தம் இல்லை, இதனால ஏதாவது இன்ட்டு வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து, உலகம் உன் உடுத்த உடுப்பாய் என்றவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. பாரதிதாசன். ஆன்சர் பாரதிதாசன். அடுத்து, இரட்டை கிளவியில் ஒரு சொல் எத்தனை முறை வரும்? ஏற்கனவே வந்து அடுக்கு தொடர் பார்த்தோம், 4 முறை வரைக்கும் வரலாம். இப்போ இரட்டை கிளவியில் 2 முறை தான் வரணும், சரிங்களா? கருத்துப்பட ஓவியங்களை பாரதியார் எந்த இதழில் அறிமுகம் செய்தார்? ஸோ ஆன்சர் வந்து இந்தியா. ஸோ இந்தியா இதில் இந்த கார்ட்டூன்லாம் சொல்கிறோம்ல, ஸோ அந்த மாதிரி. ஓவியம் குறித்து அறிந்தோர் அறியாதவர்களுக்கு விளக்கி கூறும் செய்தி இடம்பெறும் நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஓவியத்தை பற்றி பரிபாடலில் இருக்கான். அடுத்து, கலம்காரி ஓவியங்கள் என்பவை துணி ஓவியம். ஸோ மோஸ்ட்லி கேர்ள்ஸுக்கு லேடிஸுக்கு தெரியும். ஸோ துணியில் வந்து கலம்காரி துணி அப்படின்னு இருக்கான். ஸோ அதுதான் வந்து துணியில் வரைகிற ஓவியம் பேர் தான் கலம்காரியாம், ஓகேங்களா? கலம்காரி ஓவியங்கள் அப்படின்னா துணியில் வரையக்கூடிய ஓவியம். அடுத்து, சரியான கூற்றை கண்டறி. உடுமலை நாராயண கவி பற்றி கொடுத்துருக்காங்க. இதில் சரியானது எது அப்படின்னு கேட்குறாங்க, ஓகேவா? ஸோ ஆன்சரில் இங்கே ஆப்ஷன் இருக்கும், நான் அது கொடுக்கல. ஸோ இதில் 2-3 வந்து கரெக்டாக இருக்கிறது வாய்ப்பு இருக்கும், சரிங்களா? பாருங்கள், இவர் திரைப்பட பாடலாசிரியர் என்பது சரி. திரைப்பட பாடல்கள் எழுதியிருக்காரு. இவர் நாடக எழுத்தாளர், நாடகத்துக்கும் எழுதியிருக்காரு. பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியவர் என்பதும் சரி. பகுத்தறிவு கவிஞர் என்ற சிறப்பு பெயர் கொண்டவர் என்பது தவறு. பகுத்தறிவு கவிஞர் இல்லை, பகுத்தறிவு கவிராயர் என்ற சிறப்பு பெயர் பெற்றவர், ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த 3ம் சரியாக இருக்குது. அடுத்து, யானைக்கு ஒரு நாளைக்கு உண்ணும் உணவின் எடை. யானைக்குன்னு படிச்சிட்டேன், சாரி. யானை ஒரு நாளை கேள்வி கொஞ்சம் தப்பாக டைப் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். யானை வந்து ஒரு நாளில் எவ்வளோ சாப்பாடு சாப்பிடும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து 250 கிலோ புல். ஸோ 250 கிலோ புல் வந்து சாப்பிடுமா. அடுத்து,
இந்து புத்த சமய மேதை என சிறப்பிக்கப்பட்டவர் யார்? இந்து புத்த சமய மேதை அப்படின்னு சிறப்பிக்கப்பட்டவர் முத்துராமலிங்க தேவர். அடுத்து திரிசொல் எத்தனை வகையில் வரும்? திரிசொல் 4 வகையில் வரும். அடுத்து கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலை பீடத்தின் உயரம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. திருவள்ளுவர் சிலையின் மொத்த உயரம் இல்லை, பீடத்தின் உயரம் 30 அடி. அடுத்து வாழும் மக்களுக்கு கண்கள் போன்றதாக வள்ளுவர் குறிப்பிடுவது எது? ஸோ வாழும் மக்களுக்கு கண்கள் போன்றதாக வள்ளுவர் குறிப்பிடுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் பார்த்துட்டு அப்புறம் வரலாம். எடுத்து வச்சுருக்கேன், எங்கே வச்சுருக்கேன்னு தெரியலையே. ஸோ இந்த குறள் தான், வாழும் மக்களுக்கு கண்கள் போன்றது. என்னென்ப ஏன எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. எண்ணும் எழுத்தும் வாழும் மக்களுக்கு கண்கள் போன்றவை அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா? அப்போது வாழும் மக்களுக்கு கண்கள் போன்றதாக வள்ளுவர் குறிப்பிடுவது எண்ணும் எழுத்தும். அடுத்து அறநெறி சாரத்தில் உள்ள பாடல்கள் எண்ணிக்கை. அறநெறி சாரத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 225. அடுத்து வள்ளுவர் கூறும் ஒரு நாட்டின் அரண்கள் எத்தனை? ஸோ வள்ளுவர் கூறும் ஒரு நாட்டின் அரண்கள் 4. ஸோ அதையும் பார்த்துடலாம். மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநியல் காடும் உடையது அரண். தெளிந்த நீரும், இது 1, தெளிந்த நீரும், நீர் 1, நிலமும் 2, மலையும் 3, அழகிய நிழல் உடைய காடும் 4 ஆகிய 4ம் உள்ளதே அரண் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. என்னது? நிலம், நீர், மலை, காடு, இந்த 4 இருக்கிறது தான் அறம் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அப்போ வள்ளுவர் கூறும் ஒரு நாட்டின் அரண்கள் எத்தனை? 4. அடுத்து வரதன் என்ற இயற்பெயரை கொண்டவர் யார்? வரதன் என்ற இயற்பெயரை கொண்டவர் காளமேக புலவர். அடுத்து மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது எது? ஸோ மொழிக்கு எது உயிர் நாடியாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பேச்சு. அடுத்து தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் எது? தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி கோவையில் இருக்குது. அடுத்து கீழ்கண்ட எந்த நூலின் பகுதி வ.உ.சி பேசுவதாக அமைந்துள்ளது? ஸோ வ.உ.சி அப்படின்னாவே கடற்கரை ஞாபகத்துக்கு வச்சுக்கலாம். ஸோ கப்பலோட்டிய தமிழன், கடற்கரையின் இல்லை, அந்த நூல் தான். சரிங்களா? அடுத்து வட சொற்களை எத்தனை வகையாக பிரிப்பர்? ஆன்சர் 2. மூன்றுரை அரையனார் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? ஆன்சர் கிபி 4ஆம் நூற்றாண்டு. அடுத்து மழைப்பொழிவு என்னும் கவிதை கீழ்கண்ட எந்த நூலில் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மழைப்பொழிவு இயேசு காவியம். அடுத்து நிலன் என்ற சொல்லின் பொருள். நிலன் என்ற சொல்லின் பொருள் நிலம். அடுத்து பரி என்ற சொல்லின் பொருள் குதிரை. அடுத்து சிலேடை என்பது இரட்டுற மொழிதல். ஸோ சிலேடை அப்படின்னா 2 மீனிங் இருக்கும் ஒரு பாடலில். ஸோ 2 விதமான மீனிங் இருக்கும். 2 பொருட்களை ஒரே இதுவாக பாடியிருப்பாங்க. ஓகேவா? அடுத்து நினைப்பதும் கனவு காண்பதும் மொழியே என்றவர் யார்? ஸோ நினைக்கிறதும் சரி, கனவு காண்றதும் சரி, அதுவும் ஒரு லாங்குவேஜ் தான், அதுவும் ஒரு மொழி தான் அப்படின்னு சொன்னது மு. வரதராசனார். அடுத்து ஜாதவ் பயங் பிரம்மபுத்திரா ஆற்றின் நடுவே எத்தனை ஆண்டுகள் கடின உழைப்பால் ஒரு காட்டை உருவாக்கினார்? ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இது. இவர் ஒருத்தரே நிறைய மரங்கள் நட்டு காட்டை உருவாடி இருக்காரு. ஸோ எத்தனை வருஷம்னா 30 ஆண்டுகள். சரிங்களா? அடுத்து தசை என்பது என்ன? தசை என்பது இலக்கண போலி. ஸோ இலக்கண போலி அப்படின்னா இலக்கணம் மாதிரியும் இருக்கும், அது இலக்கணம் இருக்காது, இலக்கண பிழையோடு இருக்கும். ஆனால் அது இலக்கணம் உடையதாக ஏற்றுக்கொண்டு இருப்பாங்க. சரிங்களா? அதுதான் இலக்கண போலி. இங்கே இருக்கான்னு பார்க்குறேன், எடுத்து வச்சுருக்கேன்னு பார்க்குறேன். இலக்கண போலி இல்லத்தின் முன்பகுதியை இல்முன் என குறிக்க வேண்டும். ஆனால் அதனை நம் முன்னோர் முன்றில் என மாற்றி வழங்கினர். ஓகேங்களா? ஸோ இல் முன் முன்னாடியும் இல் பின்னாடியும் போயிட்டு முன்றில் அப்படின்னு வந்திருக்கு. சரிங்களா? அதே போல் கிளையின் நுனியை
கிளை நுனி என கூறலாம், கூறாமல் நுனிக்கிளை என குறிப்பிடுகிறோம். இவ்வாறு இலக்கண முறைப்படி அமையாவிடினும் இலக்கண முடியவை போலவே ஏற்றுக்கொள்ளப்படும் சொற்கள் இலக்கண போலி. இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, தசை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது தசையா சதையா அப்படின்னா சதை, சரிங்களா? ஆனால் இதை இலக்கணம் உடையதாக ஏற்றுக்கொண்டதுனால இது இலக்கண போலி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து, பாரதிதாசனின் இன்பத்தமிழ் கல்வி என்னும் பாடல் இடம்பெறும் தலைப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் தமிழ் பேரு. அடுத்து, நுண்துளி தூங்கும் குற்றாலம் என பாடியவர். ஆன்சர் திருஞான சம்பந்தர். அடுத்து, வீடு முழுக்க வானம் என்ற நூலின் ஆசிரியர். வீடு முழுக்க வானமா அப்படின்ற நூலின் ஆசிரியர் பிருந்தா. அடுத்து, ரசிகமணி என சிறப்பிக்கப்பட்டவர் யார்? ரசிகமணி டி.கே. சிதம்பரனார். ரசிகமணி டி.கே. சிதம்பரனார். நன்னூலில் உள்ள குறில் ஓரெழுத்து ஒருமொழியின் எண்ணிக்கை. ஸோ ஓரெழுத்து ஒருமொழியின் எண்ணிக்கை 2. குறில் ஓரெழுத்து ஒருமொழியின் எண்ணிக்கை 2. மொத்தமாக உள்ள ஓரெழுத்து ஒருமொழியின் எண்ணிக்கை 42. அதில் குறில் 2 தான் இருக்குது, து நோ. இந்த ரெண்டும் குறில் ஓரெழுத்து ஒருமொழிகள். அடுத்து, பகுபத உறுப்புகள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏற்கனவே பார்த்தோம், 6 வகை. பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். அடுத்து, பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் பெரிய அளவில் வேறுபாடு உள்ளதை எவ்வாறு குறிப்பிடுவர்? ஸோ 2 மொழியாக கருதப்படுவோம், இரட்டை வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்புறம், ஜாதவ் பயங்கிற்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 2015. அடுத்து, கடியளவு உருத்திரங்கண்ணனார் கலங்கரை விளக்கமானது கீழ்கண்ட எது போல காட்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். ஸோ கலங்கரை விளக்கம் எப்படி இருக்குன்னா மதலை போல இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து, இன்பத்தமிழ் கல்வி பாடலில் பாரதிதாசன் பெண்களுக்கு நிகராக கூறுவது. ஸோ பெண்களுக்கு நிகராக என்ன சொல்லியிருக்காருன்னா பெண்களை மயில் என்று சொல்லியிருக்காரு. அடுத்து, டி.கே. சிதம்பரனார் தம் வீட்டில் எந்த பெயரில் இலக்கிய கூட்டம் நடத்தினார்? வட்டத்தொட்டி அப்படின்ற பெயரில் இலக்கண கூட்டத்தை நடத்தியிருக்காரு. அடுத்து, காயிதே மில்லத்தை பற்றி இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது. அவர் நல்ல உத்தமமான மனிதர் என்று பாராட்டியவர் யார்? ஸோ அவரை உத்தமமான மனிதர் அப்படின்னு சொன்னது பெரியார், தந்தை பெரியார். அடுத்து, திருநெல்வேலி டேஷ் மன்னர்களோடு தொடர்புடையது. ஆன்சர் பாண்டிய மன்னர்கள். அடுத்து, பள்ளி தலமனைத்தும் கோயில் செய்குவோம் என்று பாடியவர் பாரதியார். நாலடியாரின் வெண்பாக்கள் எத்தனை? ஆன்சர் 400. டேஸ் மாதம் பிறையை கண்ட மாதிரி என்பது பழமொழி. எந்த மாதம்? கார்த்திகை மாதம் பிறையை கண்டது போல. அடுத்து, ஐகாரம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வரும்போது எத்தனை மாத்திரை அளவில் ஒழிக்கும்? ஸோ ஐகாரம் என்னவா மாறும் அப்படின்னா 1 மாத்திரை அளவாக மாறும். ஸோ ஐகாரத்துடைய மாத்திரை ஐ என்ற சொல்லினுடைய மாத்திரை அளவு 2, இடையிலோ இல்லை கடைசியிலோ வரும்போது அதனுடைய மாத்திரை அளவு 1ஆக குறையும். அடுத்து, வானம் ஊன்றிய மதலை போல என்ற பாடல் அடி இடம்பெறும் நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க. வானம் ஊன்றிய மதலை பெரும்பானாற்று படை. வெள்ளத்தால் அழியாது வெண்தணலால் வேகாது என்ற அடியில் குறிப்பிடப்படுவது எது? ஸோ வெள்ளத்தால் அழிஞ்சு போகாது, வெயில் அடித்தாலும் வெந்து போகாது அப்படின்னு எதை சொல்கிறாங்க? கல்வியை தான் சொல்கிறாங்க. ஸோ வெள்ளம் அடித்து கல்வியை நம்ம கற்ற கல்வியை எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்த கேள்வி, தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு என்ற குறளில் இடம்பெறும் ஓமை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஓமை எதுக்கு ஓமை படுத்துகிறாங்க? ஓமைன்னா என்ன? ஸோ எக்ஸாம்பிள் சொல்லணும். ஓகேவா? ஸோ இதே போல் நடக்குது, இது எவ்வளோ அழகாக இருக்குது, அதே போல் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறது. இங்கே என்ன சொல்கிறாங்க? தொட்டனை தூறும் மணற்கேணி. ஸோ மணலில் தோண்ட நீர் ஊறுமா. அதே போல் மாந்தருக்கு கற்றனை தூறும் அறிவு, கல்வி கற்க
அறிவு பெருகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அறிவு பெருகிறதுக்கு எதை வந்து ஓமையாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா மணற்கேணி. சரிங்களா? அப்போ நமக்கு இங்கே ஓமை தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் மணற்கேணி. அடுத்து, காயிதே மில்லத் எந்த ஆண்டு வரை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார்? ஸோ 1942 46 52 வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். அடுத்து, இளங்கோவடிகள் கீழ்கண்ட எந்த மலைக்கு முதலிடம் கொடுத்து பாடியுள்ளார்? ஸோ பொதிகை மலை. ஆன்சர் பொதிகை மலை. பல பொருள் தரும் ஒரு சொல் என்பது திரிசொல். அடுத்து, உலகிளர்ந்தன்ன உருகெழு வங்கம் என்ற பாடலடி இடம்பெறும் நூல். ஸோ உலகிளர்ந்தன்ன உருகெழு வங்கம் என்ற பாடலடி இடம்பெறும் நூல் நெடுந்தொகை. அடுத்து, வள்ளுவர் கீழ்கண்ட எது இல்லாததை ஒழுக்க நெறியாக கொள்ள வேண்டும் என்கிறார்? எது இருக்கக்கூடாதாம்? பொறாமை. பொறாமை இல்லாதது தான் ஒழுக்க நெறியாக கொள்ள வேண்டும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு. அடுத்து கடைசி கேள்வி, குற்றிய லுகரம் தனக்குரிய மாத்திரை அளவில் குறைந்து எத்தனை மாத்திரை அளவில் ஒலிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ குற்றிய லுகரம், ஸோ உகரம் வந்து ஒரு மாத்திரை, அது தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து குறைந்து அரை மாத்திரை அளவாக ஒலிக்கும். ஸோ ஆன்சர் அரை. ஓகே, தேங்க்யூ.